SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்சவின் பினாமி கைது, பிரதமர் ஹரணி விடுவித்துள்ள அறிவுறுத்தல். யாழ் மாநகர முதல்வர் யார்? யாழில் இராணுவ முகாமிற்கு அருகில் மண்டையோடு. விடைபெறுகிறேன் இந்தியா, தீயாய் பெறவும் கடைசி காணொளி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். நாமல் ராஜபக்சவின் பினாமி கைது செய்யப்பட்டுள்ளார். இவரது பெயர் நித்யா சேனானி ஆகும். இவர் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமான பணிப்பெண்ணாக பணியாற்றியுள்ளார். நாமல் ராஜபக்சவின் விருப்பத்துக்கு ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்காவின் கூற்றுப்படி ஜூன் 23, 2010 அவரை ஜனாதிபதியின் தனிச் செயலாளர் அலுவலகத்தில் சிறப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளராக நியமித்தார். நிலையான மாத சம்பளம் ரூபாய் 35,000, அத்தோடு எரிபொருள் சலுகையாக ரூபாய் 35,000, கப்பல் சலுகையாக ரூபாய் 22,680 அவருக்கு ஒரு மாத சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. வேலையிலிருந்து ஒரு மாதத்துக்கு பெற்ற மொத்த தொகை 87,680 ஆகும். எனினும் அவர் வேலைக்கு செல்லாது கொடுப்பனவுகளை பெற்றமை தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் அவருடன் பணிபுரிந்த மற்றவர்களின் பெயர்களையும் அவரால் நினைவில் கொள்ள முடியவில்லை. அவர் ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றவும் இல்லை. அலரி மாளிகையில் பணியாற்றியதாக கூறுகின்றார். ஆனால் அலரி மாளிகையில் அவர் பணியாற்றிய அலுவலகம் எங்கே என்று அவரால் சரியாக சொல்ல முடியவில்லை. அலுவலகத்துக்கு வருவதையும் வெளியேறுவதையும் உறுதிப்படுத்த கையெழுத்திட்ட ஒரு புத்தகம் கூட இல்லை. இன்னொரு புறம் ஏர்லைன்ஸால் அவரது முதற் சம்பளத்திலும் சலுகை 50 விழுக்காடு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி விமான நிறுவனங்களிலிருந்து மாதத்துக்கு அவர் பெற்ற மொத்த சம்பளம் தோராயமாக 70,500 ஆகும். இருதரப்பிலிருந்தும் அவரது மாத வருமானம் 1,58,000 ஆகும். அதே நேரத்தில் மார்ச் 27, 2014 அன்று விமான பணிப்பெண் பதவிக்கும் பதவி உயர்வு பெற்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஜனவரி 9, 2015 அன்று தனது பதவியை இழக்கும் வரை அவர் அலரி மாளிகையில் பணியாற்றியுள்ளார். 3 நாட்களுக்கு பிறகு அவர் பழைய அலரி மாளிகையில் அவர் பணியாற்றிய போது ஏர்லைன்ஸ் அவருக்கு சம்பளம் மற்றும் காணிக்கையாக வழங்கிய மொத்த தொகை 41 லட்சம் ஆகும். எனினும் ஒரு வருடம் கழித்து அவர் கைது செய்யப்பட்டார். எனினும் கைது வேலைக்கே செல்லாது ஊதியம் பெற்றதற்காக அல்ல. அதற்கு மேல் நாமல் ராஜபக்சக்கு சொந்தமான 2 நிறுவனங்களில் சேர்ந்த நிறுவனங்களில் இயக்குநராக பணியாற்றி 45 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கருப்பு பணத்தை சம்பாதிப்பதில் அவர் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்களை பாதுகாப்பதை தமது பொறுப்பாக கருதி வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு பொறுப்புறச் செயற்பட வேண்டும் என்றும் சட்டங்களினால் மட்டுமன்றி சிறந்த தெளிவோடு அதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் இலங்கை போலீஸ் இணைந்து டேக்கியா வீதியை பாதுகாப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட வீதி விபத்து தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பு ரோயல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் உத்தியோகத்தர்கள் வீதி விபத்துக்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை பாடசாலை மாணவர்களுக்கு நடத்தினார். 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் 25 பாடசாலைகளுக்கு பாடசாலை வாகன ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான உபகரணங்களை விநியோகிக்கும் நிகழ்வு பிரதமரின் தலைமையில் இதன்போது நடைபெற்றது. அங்குரார்ப்பண நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்த திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தால் மேற்கொள்ளப்படும் மற்றும் ஒரு முக்கிய திட்டம் என்றும் குறிப்பிடலாம். வீதி விபத்தை இன்று நாட்டில் மிகவும் பேரழிவாக மாறியுள்ளது. இதில் கவலை தரும் விடயம் என்னவென்றால் நமக்கு தேவையும் அர்ப்பணிப்பும் இருந்ததால் இவை அனைத்தும் தடுக்கக்கூடியவை என்பதாகும். வீதி விபத்துக்களால் தினமும் 7 பேர் இறக்கின்றார்கள். இந்த துயரத்தை நாம் நிறுத்த வேண்டும். வீதி விபத்துக்களில் இருப்பவர்கள், ஊனமுற்றவர்கள் அல்லது காயமடைந்தவர்கள் அனைவரும் இந்த நாட்டின் குடிமக்களே. ஒருவரின் தாய், தந்தை, சகோதரி அல்லது குழந்தை விபத்தில் சிக்கினால் அது அவர்கள் அனைவரையும் பாதிக்கிறது. இந்த விபத்து புள்ளி விவரங்கள் வெறும் எண்ணிக்கைகள் அல்ல, அவை ஒரு பெரிய கதையை எமக்கு சொல்கின்றன. வீதி விபத்துக்களை தடுப்பது என்பது சட்டத்தை கடைபிடிப்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் பற்றி சிந்திக்கும், உயிர்களை பாதுகாப்பதை தனது பொறுப்பாக கருதும், இரக்கத்துடன் செயற்படும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதும் அவசியம். அரசாங்கம் அத்தகைய அழகான நாட்டை உருவாக்க முயற்சிக்கிறது. தண்டனைக்கு முன் கல்வி, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் குற்றச்சாட்டுக்கு முன் கவனம் ஆகியவை அவசியம். பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சாரதிகள் உயிர்களை பாதுகாப்பதில் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும்
போக்குவரத்து வீதிகள் குறித்து பிள்ளைகள் தெளிவூட்டுவதைப் போன்றே சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பும் போலீசார் மக்களுக்கு அது பற்றி விழிப்புணர்வூட்ட வேண்டும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபைக்கான முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் தெரிவு நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் பிரதி மேயர் தெரிவின் போது தனக்கு ஆதரவு தருமாறு முன்னாள் பிரதி மேயர் ஈசன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர உறுப்பினரிடம் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை விடுவித்துள்ளார். இந்நிலையில் முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு தொடர்பிலும் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் கட்சியின் மேலிடத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு என்பிபியின் யாழ் மாநகர உறுப்பினர்கள் பல தெரிவித்ததாக அறிய முடிகிறது. உலகச் செய்திகள். விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா AI-171 விமானத்தில் பயணித்த பிரித்தானிய பயணி ஜெமி ரேக்மிக் பதிவிட்டுள்ள காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் புறப்படுவதற்கு முன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்த அந்த காணொளியில் அவர் இந்தியாவை விட்டு விலகிச் செல்வதை குறித்து உருக்கமாக கூறுகின்றார். நாங்கள் விமான நிலையத்தில் இருக்கின்றோம், விமானத்தில் ஏற இருக்கின்றோம், விடைபெறுகிறேன் இந்தியா, 10 மணி நேரம் பறந்து லண்டனுக்கு திரும்புகின்றேன். இந்த வார்த்தைகளை பகிர்ந்த பின்னர் தனது அருகிலிருந்த ஒருவரிடம் மென்மையான உரையாடலில் உங்கள் துணையால் நான் பொறுமையை இழக்காமல் இருக்க முடிந்தது, மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் லண்டன் திரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த காணொளி பதிவு செய்யப்பட்ட சில நிமிடங்களுக்கு பிறகு AI-171 விமானம் புறப்பட்டு வெகு தூரம் இல்லாமல் விபத்துக்குள்ளானது. விமானத்திலிருந்த 53 பிரிட்டிஷ் பிரஜைகளில் ஜெமி ரேக்மிக்கும் ஒருவராக இருந்தார். போயிங் 787-8 வகை விமானம் மொத்தம் 242 பேர்களுடன் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டது. பயணிகளில் 168 இந்தியர்கள், 53 பிரிட்டிஷ் பிரஜைகள், 7 போர்த்துகீசர்கள், ஒரு கனேடியர்கள் என்றிருந்தார்கள். விமானம் புறப்பட்டு சுமார் 825 அடி உயரத்தை எட்டியவுடன் இயந்திர கோளாறு காரணமாக உயரத்தை இழந்து சில நிமிடங்களிலேயே இந்திய நேரப்படியும் மதியம் 1:38 மணிக்கு விபத்துக்குள்ளானது. இந்த பேரளவில் 241 பேர் உயிரிழந்தார்கள். உயிரிழந்து மீட்கப்பட்ட ஒரே ஒரு நபர் 40 வயதுடைய விஸ்வால் குமார் ரமேஷ் என்பவர். தற்போது இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்சவின் பினாமி கைது, பிரதமர் ஹரணி விடுவித்துள்ள அறிவுறுத்தல். யாழ் மாநகர முதல்வர் யார்? யாழில் இராணுவ முகாமிற்கு அருகில் மண்டையோடு. விடைபெறுகிறேன் இந்தியா, தீயாய் பரவும் கடைசி காணொளி.